ஐபிஎல் மேட்ச் நம்பர் 18 இது நடக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அகேன்ஸ்ட் ஆர்ஆர். இவங்க 2 பேர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 டைம் விளாண்டுருக்காங்க. இதில் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 16 தடவையும் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 12 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐயர். அவர் செம ஃபார்மில் இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 டீம்லேயும் அதிக ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த டீமில் பஞ்சாப்ல சுரேஷ் ஐயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ராஜஸ்தான் ராயல் பார்த்தீங்கன்னா பராக் நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேற யாருமே ராஜஸ்தான் ராயல்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஸோ பராக் இன்னைக்கு நல்லா விளாடுவார்னு எதிர்பார்க்கலாம். அதிக விக்கெட் பார்த்தீங்கன்னா ஹசரங்கா போன மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அவரும் அர்ஷப்தீப் சிங் இவங்க 2 பேரும் இன்னைக்கு பவுலிங்ல நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமான விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு தான் அதிகமான விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு தான் இது சப்போர்ட் பண்ண போகுது. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 160 180 வரைக்கும் சொல்லலாம். என்னதான் பஞ்சாப் நல்லா விளாண்டுமே இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டைம் தோத்துருக்காங்க. ஸோ 160 180 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கு 80%, ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கு 20% சொல்லலாம். ஏன்னா ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைனப் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது பஞ்சாப்போட ஹோம் கிரவுண்டு, அவங்க நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இதனால 80-20 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இதே மாதிரி ஐபிஎல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 2T TV தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.